கட்டடங்கள் உள்கட்டமைப்பில் மாற்றமடைந்திருக்கின்றது. மக்கள் வந்து கொள்வனை செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றது. தூய்மையாக இருக்கின்றது. குப்பை கூடம் இல்லாமல் இருக்கின்றது. அந்த வகையில் உண்மையில் பாரிய மாற்றம் இருக்கின்றது. ஒரு கிலோ 84 கிலோ கிலோ 84 கிலோ கிலோ உள்ளது. ஒரு கிலோ 84 கிலோ. உண்மையில் இந்த சந்தை மாற்றமடைந்திருக்கின்றது. பாரிய முன்னேற்றம் காணப்படுகிறது. கட்டுமானத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. விளங்குகிறாங்க நல்லா இருக்கிறது. அமர்த்தோம் ஐயால கண்ணி அமர்த்தோம் அமர்த்தினா பெரிய பெரிய உள்ளு போடனா அதை கண்ணா கடியான சொல்லிடா கண்ணி அமர்த்தணும் இதெல்லாம் அமர்த்தினா கண்ட பாக்குற முறை இந்த அறிக்கைதானே இதுல அமர்த்தணும். நானே எத்தனை கிலோ பாரமானால் நான் அமர்த்திக்காரன் பாருங்க அதான் ஒரிஜினல் நண்டு கல் நண்டு. இது வந்து கொம்பனி ஏத்துற நண்டு. இதை போட்டு கொடுங்க. உங்களுக்கு அமர்த்திதான் எல்லாம் போடுறீங்க. நீங்க 7 மணி அமர்த்தி பாருங்க. ஏறி நின்று காட்டுறேன் நான் நண்டுல அந்த விந்து காட்டுவேன். எனக்கு நேரம் இல்லை. ஏறி நின்று காட்டுவேன் இந்த நண்டுல. அரை கிலோ நண்டு ஆகுறாங்க. இங்கே வாங்க 1200 ரூபாய் கல்வாஞ்சிக்கு மார்க்கெட்டு போடுவாங்க. காரகாசிக்கு ஏற்ற தரமான சாமான் தான் இது. நண்டு சாப்பிடுவாரு. இண்டை சாப்பிடுவோம். வண்டியில நண்டு காரம் முடிப்பேருக்கு. வண்டி மீனிக்கு நண்டு மீனிக்கா கணிக்கல் நண்டு கண்ணாக்கடியா பாகர சாமான் தான் இது. இவ்வளவு நாள் படாம இருந்த இண்டை பாருங்க ஓட்டுது. தூய்மையான முறையில் இந்த சந்தையில் வந்து பொருட்களை கொள்வனை செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமாக இருக்கின்றது. இன்னும் மாற்றம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் நாங்கள். சாலை அங்க வச்சு சாலை வாகனங்களை பார்க் பண்ணுவதற்கான ஒரு இடம் போதாமல் இருக்கின்றது. அந்த வகையான மாற்றங்களை கொண்டு வரலாம். அதே போன்று பொருட்களை பாதுகாப்பாக பதனிட்டு வைப்பதற்கு அல்லது சேமித்து வைப்பதற்கான இடவசதிகள் இங்கே காணப்படுகிறது. அழகிய நிலையில் பல பொருட்கள் கொட்டப்படுவதை பார்க்கின்றோம். ஒரு முறை காதல் ஒரு முறை அன்பு மட்டும்தான் பல முறை வாங்க நெல்ல மீன்
மீனரிசிய பிஸ்ஸா மணி வெட்டணும் மகா மணிக்கு 10 காலம் அறியாமல் பண்ண கஞ்சாப்படும் இறைச்சி நண்டு வந்து நண்டு அப்படி நீ பாவர கல் நண்டு அவ்வளோ தனி இறைச்சியானா அரை கிலோ 2600 தனி இறைச்சி நண்டு தனி ரிச்சட் நண்டு இந்த பாவம் தான் பார்த்து கண்ணாக்கடியா இறைச்சி நண்டு அப்படிதான் இருக்கு இதாரு அக்காச்சி தலைப்பத்து எல்லா அட்வான்ஸ்ல அரை கிலோ 700 ரூபாய் அதே 1400 ஆத்துல ஒரு தீர்த்துட்டு விளைஞ்சால் தான் இது நம்ம வாங்க வளர்ப்புலையா பாலும் சீனாக்கு பட்ஜெட்ல உள்ள கஞ்சரால் 700 ரூபாய் 700 ரூபாய் அரைக்கிறோம் இல்ல பொப்பல அறுப்புல எனக்கு மாறு கிலோ வாங்க அரை 700 நண்டியரை அரைச்சி நண்டு வந்தீங்க சீனா அனுப்புறையாம சைனாவுக்கு அனுப்புறையாம இருந்தால் சைனா நம்ம கிட்ட இருக்கு அரை கிலோ 700 ரூபாமா அரை கிலோ 700 உப்பு அடிக்கிறீங்க ஹோல்சேலர் தானே பெரியதான் காசு போடுவாங்க நான் போட்டு அதை 700 ரூபாய் உப்பு அடிக்கிறீங்க விஜய் அடிக்கிறீங்க ஒரு 5 ரூபாய் போடு நம்ம 5 ரூபாய் போடு கேட்கிற விலைக்கு போடு சாமான் எல்லாம் விக்கிட்டாங்க கிலோ வரி 7 ரூபாய் தண்ணி மண் கனிகால் தாரம்பா அஜான் பேப்பர் நிறுத்து போடு இது வந்து ஐயா தலப்பட்டி இது தலப்பட்டில கறிக்கு கொப்பு இந்த அழகு காதல் மலர்ற கனவா இந்த அழகு அரைக்கி 70 ரூபாய் 71 43 இந்த தலப்பட்டி மீன் இதான் தலப்பட்டி மீன் ஒவ்வொரு அடிக்கு 1200 ரூபாய் தான் அரை கிலோ மீன் அது 700 ரூபாய்க்கு இச்சல வரல நாள் சாப்பிடுறாங்க 3000 4000 நீங்க சரிங்க இந்த ஒவ்வொரு மாதிரி இந்த காட்சி 120 வந்து இந்த மார்க்கெட் அரை கிலோ 1200 ரூபாய் 1200 அரை கிலோ தனி கல் நண்டு ஒரு தண்ணி நண்டும் இல்லை தானே இன்றைக்கு நண்டு சாப்பிட்டீங்கன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை அதாவது திங்கக்கிழமை வந்து நண்டு வாங்கிட்டு போகலாம் நீங்க இறைச்சி நண்டு தான் வந்துருக்கு 1200 அரை கிலோ எங்க மச்சான் ஓடலாம் இந்த சாமா கல் நண்டு பிடிச்சி விளையாடுறாம தான் நவகிட்ட பிடிச்சி போட்டுருவோம் பிடிச்சி விளையாடுறாம அவர் எங்க விளையாடு
அரை கிலோ கொஞ்சம் அப்படி பாரமா இருக்கிறேன் அதே போடும் 2400 ரூபா சரி ஆதார் அடி நம்ம வீட்டு பாரு எடுத்து வந்தான் போய் புறவு 30 லட்சம் ரூபாய் லொரி வாங்கினது வாங்கி ஈஷாம 2500 ரூபாய் கேட்டுவாரு 2400 ரூபாய் தானே மாமா சரியா பத்து தாள் அரை கிலோ 1200 ரூபா 1000 எப்படி விளையாடுறது கையில் வேண்டு சரி அப்படி விஷயம் அவ்வளோ கல் அரை கிலோ ஒரு கிலோவா 1200 ரூபா அரை கிலோ அந்த சாமா இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்ம தேங்காய் கூடையில் அடி போடுறேன் தண்ணியை முடி வர அதிரடி ஒரு காக்கில 500 400 தெரியுமா காக்கில 400 காக்கில 400 அரை காக்கில 500 400 அரை கிலோ 500
இந்த தசாப்தத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை இந்த சந்தை களுவாஞ்சிக்குடி சந்தையில் நாங்கள் காணக்கூடியதாக சேரும் சகதியுமாக இருந்த சந்தை இப்போது முன்னேற்றம் அடைந்த அளவில் கட்டுமான துறையில் உட்கட்டுமானங்கள் வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றது. எங்கள் பிரதேசத்தில் ஒரு மத்திய நிலையமாக காணப்படுகின்ற அந்த சந்தை இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த வளர்ச்சி இப்பொழுது கல்லுக்கு தெரிகின்ற அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது. மீன் விற்கின்ற சந்தை வேறாகவும் விற்கின்ற சந்தை வேறாகவும் காணப்படுகின்றது. கழிவுகள் அதிகமான மரக்கறிகள் கழிவுகளாக போகின்றன. அதை சேமித்து வைப்பதற்கான ஒரு இடம் இருக்குமானால் அது இன்னும் மேன்மையாக இருக்கும். அதே போன்று இந்த மீன்களை எல்லாம் குளிர் பெட்டிகளில் போடுவதற்கான ஒரு குடோன் மாதிரியான செட்டப்புகள் எல்லாம் இருக்குமானால் இன்னும் முன்னேற்றம் அடையலாம். அதே போன்று எங்களுக்கு இடைத்தரகர்கள் இல்லாமல் பொருட்களை உற்பத்தி செய்கின்றவர்கள் நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய வசதிகள் இங்கே இருக்கின்றது. ஆகவே உண்மையில் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கிறது. இன்னும் நன்மைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆதங்கம். அதே போல பக்கத்தில் காட்டுகளுடைய ஆலயம் இருக்கின்றது, வேளாண்மை வயல்கள் இருக்கின்றது. அருகிலே குப்பைகள் கொட்டைப்படுவதை நிறுத்தினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று விரும்புகிறேன்.